Hi, நம்ம இன்னைக்கு வீடியோ எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம் அப்படின்னா, இன்னைக்கு காலையிலேருந்தே பிரபலமான கராத்தே மாஸ்டரும் வில்வித்தை பயிற்சியாளருமான ஷிகான் ஹுசைனி இருக்கார் இல்லையா, அவருடைய மறைவு அப்படின்றது தமிழக திரையுலகம் உட்பட பலரையுமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அதிர்ச்சியில் ஆழ்த்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவருடைய மாணவர்கள் உட்பட பலருமே வந்துட்டு அவருக்கு இறுதி மரியாதை அப்படின்றதையும் செலுத்திக்கிட்டு இருக்காங்க. யார் தான் இந்த ஷிகான் ஹுசைனி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, பிரபலமான கராத்தே மாஸ்டராக எந்த அளவுக்கு இருக்காரோ அதே மாதிரி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தனித்துவமான ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்கக்கூடிய ஒருத்தர். அது மட்டும் இல்லாமல் சினிமா இருக்கு இல்லையா, சினிமாவில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பல படங்களில் நடிச்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். இதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அரசியல் அப்படின்றதையும் அதிகப்படியான ஒரு ஈடுபாடு அப்படின்றத வச்சிருக்காரு. ஸோ இந்த வீடியோவை பொறுத்த வரைக்குமே யார் இந்த ஷிகான் ஹுசைனி, அதை தாண்டி அவருடைய விஷயங்கள்லாம் என்னென்ன, அவர் இது வரைக்கும் தமிழ் சினிமாலையாக இருந்தாலும் சரி இல்லை தனிப்பட்ட முறையிலேயே இருந்தாலும் சரி அவர் பண்ண சாதனைகள்லாம் என்ன அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஹுசைனி இருக்கார் இல்லையா, மதுரையை சேர்ந்த ஒரு பையன் அப்படின்னு சொல்கிறாங்க. நேட்டிவ் எல்லாமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மதுரை தான். ஸோ 1970ஸ்லாம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த சீன படங்கள்லாம் இருக்கு இல்லையா, ப்ரூஸ்லினுடைய படங்கள், ஜாக்கி ஜானுடைய படங்கள், இந்த படங்களெல்லாம் வந்துட்டு இங்கிலீஷ்லையும் தமிழ்லையும் டப் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னே சொல்லலாம். பல யங்ஸ்டர்ஸ் வந்துட்டு அதை பார்த்துச்சா என்னமா ஃபைட் போடுறான், வெளிநாட்டுக்காரன் தான்டா அப்படின்லாம் சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போது ஹுசைனி என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம எப்படி இந்த ஃபைட்டை கற்றுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக கற்றுக்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு குறிப்பிட்ட பீரியட்லேயே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தான் கற்றுக்கிட்டதோட மட்டும் இல்லாமல் அடுத்தவங்களுக்கு சொல்லித்தரக்கூடிய அளவுக்கு அதில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தேர்ச்சி அடைகிறாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ 5ஆம் நிலை பிளாக் பெல்ட் அப்படின்றத வாங்கியிருக்காரு ஹுசைனி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால் கொஞ்ச நாள் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மதுரையில் வச்சு கராத்தே ட்ரைனிங் அப்படின்றத கொடுத்துட்டு இருந்தாருக்காரு. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா அங்கேருந்து அப்படியே மூவ் பண்ணி சென்னைக்கு வராரு. அப்படி சென்னைக்கு வந்தப்போ தான் 1986 பாலச்சந்தர் கண்ணில் படுறாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ பாலச்சந்தர் கண்ணில் பட்டோனே பார்த்தோம் அப்படின்னா புன்னகை மன்னன் அப்படின்ற திரைப்படத்தில் ஹுசைனி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர் இருக்கு இல்லையா, ஸோ சாரி அவரோட பேர் வந்துட்டு ஹுசைனி, ஷிகான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டரில் நடிக்கிறாரு. அது வந்துட்டு ஒரு எதிர்மறையான கேரக்டர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த படத்தில் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்ததுனால அடுத்தடுத்து ஒரு சில படங்களில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவர் நடிக்க ஆரம்பிக்கிறாரு. பத்ரி படத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா விஜயனுடைய அண்ணனா நடிச்சிருந்த ரியாஸ் கான் இருக்கார் இல்லையா, அவருக்கு வந்துட்டு அந்த பாக்ஸிங் பிராக்டிசஸ் இதெல்லாம் தரக்கூடிய கோச்சா வருவாரு அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன மைல்டான கேரக்டர்ஸ் அப்படின்னு அதை பண்ணிட்டு இருந்தாரு. அவருக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாசத்துக்கு முன்னாடி சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான மருத்துவமனையில் அவர் அட்மிட் பண்றாங்க. அவருக்கு ரத்த புற்றுநோய் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்றாங்க. ஸோ இது சம்பந்தமா ஹுசைனியே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு வீடியோ அப்படின்றத வெளியிடுறாரு. எனக்கு வந்துட்டு ரத்த புற்றுநோய் இருக்கு அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இதனால ஒரு நாளைக்கு 2 பாட்டில் ரத்தம் அப்படின்றத ஏற்ற வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருக்கேன். பட் என்னை பற்றி யாரும் கவலைப்பட வேணாம், நான் சீக்கிரமாக மீண்டு வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே பாசிட்டிவாக ஒரு வீடியோ போடுறாரு அப்படின்னே சொல்லலாம். அன்னையிலேருந்து 22 நாட்களுக்கு வந்துட்டு தொடர் சிகிச்சை அப்படின்றது ஹுசைனிக்கு கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ ஆளும் கட்சியான திமுக தரப்பு உட்பட பல கட்சிகள் இருந்தும் பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு சப்போர்ட் அப்படின்றது பண்ணப்பட்டுருந்துச்சு. பல தன்னார்வலர்கள் அவர்கிட்ட இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, வில்வித்தையிலையா இருந்தாலும் சரி, கராத்தேலையா இருந்தாலும் சரி, அவர்கிட்ட ட்ரைனிங் எடுத்துக்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பலதரப்பட்ட மக்களுமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஹுசைனிக்கு முடிஞ்ச அளவுக்கு உதவி அப்படின்றத செஞ்சாங்க. பட் அவருக்கு அந்த புற்றுநோய் இருக்கிறது கண்டுபிடிக்கப்பட்ட அந்த பீரியட் இருக்கு இல்லையா, அது வந்து கையை மீறி போன பீரியட்ல கண்டுபிடிக்கப்பட்டதுனால அவ்வளோ முயற்சி பண்ணியுமே ஹுசைனியை காப்பாற்ற முடியல அப்படின்னே சொல்லலாம். அவருடைய இறுதி ஆசைப்படி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவருடைய உடல் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தானம் பண்ணிருங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. ஹாஸ்பிட்டலுக்கு தானம் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா இதயத்தை மட்டும் வந்துட்டு என்னுடைய மாணவர்கள்கிட்ட கொடுத்துருங்க, ஏன்னா அவங்க வந்துட்டு என்னுடைய நினைவா அதை ரொம்ப சேஃபாக பாதுகாப்பாக வச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதனால இன்னைக்கு 7 மணி வரைக்கும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நைட்டு 7 மணி வரைக்கும் ஹுசைனிக்கு இறுதி மரியாதை அப்படின்றத செலுத்துறதுக்காக அவருடைய உடல் பார்த்தோம்னா சென்னையில் இருக்கக்கூடிய வீட்டில் வைக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா அவருடைய உடல் பார்த்தோம் அப்படின்னா அவருடைய சொந்த ஊரான மதுரையில் அவருடைய ஆசைப்படி நல்ல முறையில் தகனம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹுசைனி கிட்ட கராத்தே கற்றுக்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை வில்வித்தை கற்றுக்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, பலருமே வந்துட்டு நியூஸ் சேனல்ஸில் பேட்டி கொடுக்கக்கூடிய வீடியோஸ் அப்படின்றத பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா இப்படி ஒரு நல்ல மனுஷன் இருந்திருக்காரா அப்படின்னு சொல்லி தோணிருக்கு அப்படின்னே சொல்லலாம்.
ஏன்னா ஹுசைனி கிட்ட ட்ரைனிங் எடுத்துக்கிட்ட பலருமே அவர் கோச்சா மட்டும் இருந்தது கிடையாது, ஒரு நல்ல அப்பாவா ஒரு நல்ல அம்மாவா அவ்வளோ ஒரு வெல் விஷராக ஒரு கேர் டேக்கராக இருந்திருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா வில்வித்தை கராத்தே இதில் எந்த அளவுக்கு ஈடுபாட்டோட இருந்தாரோ அதே மாதிரி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அரசியலையும் ஈடுபாட்டோட இருந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆரம்பத்துலேருந்தே பார்த்தோம் அப்படின்னா அதிமுகவுடைய தீவிர ஆதரவாளராக ஹுசைனி இருந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனாலேயே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஜெயலலிதா இருக்காங்க இல்லையா, அவருடைய உருவப்படத்தை வந்துட்டு அவருடைய சொந்த பிளட்டால் வரைகிறது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா சிலுவையில் வந்துட்டு கிட்டத்தட்ட 6 நிமிஷம் இயேசுநாதர் எப்படி சிலுவையில் அறிஞ்சாங்களோ அதே மாதிரி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அதே மாதிரியான போஸ்ட்ல சிலுவையில் தன்னைத்தானே அறிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 6 நிமிஷம் இருந்தாரு அப்படின்னு சொல்லப்படுது. இது எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்கும்போது முன்னாள் முதலமைச்சரான ஜெயலலிதா இருக்காங்க இல்லையா, அவங்க மறுபடியும் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே வெயிட் இருக்கக்கூடிய ஐஸ் கட்டி இருக்கு இல்லையா, அந்த ஐஸ் கட்டியை தலையில் அடிச்சு உடைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எக்கச்சக்கமான தனித்துவமான ரெக்கார்ட் அப்படின்றத ஹுசைனி தன் பக்கமாக வச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தன்னுடைய 60 வயசுலையுமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா புற்றுநோயால் பாதிப்பு அப்படின்றது இருக்குது அப்படின்றது தெரிஞ்சும் தன்னுடைய இறுதி நொடு வரைக்குமே வந்துட்டு அவர் விடாமல் போராடி இருக்காரு அப்படின்னே சொல்கிறாங்க. இந்த டைமில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கலா மாஸ்டர் இருக்காங்க இல்லையா, டான்ஸ் கொரியோகிராஃபர், அவங்கள மாதிரி பல பேர் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஹுசைனிக்கு பக்கபலமாக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. கோலிவுட்டில் பார்த்தோம் அப்படின்னா பல நட்சத்திரங்கள் நம்ம தினசரி பார்த்து ரசிக்கக்கூடிய படங்களில் பிரபலமான நட்சத்திரங்கள் பலருமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஹுசைனிக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் ரொம்ப பெரிய இரங்கல்கள் அப்படின்றத தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த நேரத்தில் நம்மளும் அவருடைய பிரிவினால அவரை பிரிஞ்சு வாழக்கூடிய அவருடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இருந்தாலும் சரி, ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப பெரிய இரங்கல் அப்படின்றத தெரிவிச்சுக்கிறோம். நீங்கள் ஹுசைனியை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்படின்ட்டா போயிட்டு இருக்கிற விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்படின்ட்டா போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம். டாடா, பை பை.